ஹே கைஸ், இந்த எபிசோட்ல டைரக்டர் மாரி செல்வராஜோட வாழை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, டைரக்டர் மாரி செல்வராஜ் லைஃப்ல சின்ன வயசுல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோட ஃபிக்ஷன் கலந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 1999 புளியங்குளம் கிராமத்துல இந்த கதை நடக்குது. அந்த கிராமத்துல சிவனேந்தன், சேகர்னு ரெண்டு சின்ன பசங்க. சிவனேந்தன் ரஜினி ஃபேன், சேகர் கமல் ஃபேன். ஆனாலும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்து ஊரான கருங்குளத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸ்கூல் டேஸ் தவிர்த்து லீவ் டேஸ்லாம் வாழைத்தார் சுமக்கிற வேலைக்கு போறாங்க. வாழைத்தார் சுமக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சிவனேந்தனுக்கு. ஆனாலும் அம்மா சொல்லுக்காக அந்த வேலைக்கு போறாரு. வாழைத்தார் சுமக்கிறதுக்காக ₹1 கூலி தராங்க. அதே ஊர்ல வாழைத்தார் வெட்டி கொடுக்குற வேலை பார்க்குற கனி ஊர் மக்களோட சேர்ந்து ₹1 கூட்டி கொடுத்தாதான் வேலைக்கு வருவோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்றாரு. முதலாளியும் ₹1 கூட்டி ₹2 கூலியா தரேன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா சில விஷயங்களை காஸ்ட் கட்டிங் பண்றாரு. அதாவது செலவுகளை குறைக்கிறதுக்காக சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு. அதனால ஏற்படுற விளைவுகள் தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, மாரி செல்வராஜ் லைஃப்ல சின்ன வயசுல நடந்த ஒருவரோட கதையை மட்டும் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அவர் கடந்து வந்த வழியை இந்த படம் மூலமா நமக்கு கடத்திட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு வலுவான கதையை அவருடைய ஸ்டைல்ல, திரைமொழியில அழகியலோட கலந்து சொல்லியிருக்காரு. சிவனேந்தன் சேகரோட நட்பை, சேட்டைகளை ரசிக்கும்படி எடுத்திருக்காரு. முக்கியமா சிவனேந்தன் பூங்கொடி டீச்சரோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு பிளாட்டனிக் லவ்வா அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. ஒரு சீன்ல சிவனேந்தன் டீச்சர்கிட்ட, முதல்ல உங்களை பார்க்கும்போதே எங்க அம்மா மாதிரி அழகா இருந்தீங்க, இப்ப பார்க்கும்போது எங்க அக்கா மாதிரி அழகா இருக்கீங்கன்னு சொல்ற சீனு ரொம்ப கவிதையா இருந்தது. நான் என்ன அவனை காசுக்காக வேலைக்கு அனுப்புறேன், உழைக்கலன்னா இந்த ஊர் அவனை அடிச்சு தின்றோன்னு அவங்க அம்மா சொல்லும் போது, அந்த ஊர் எவ்வளவுதான் பசுமையா இருந்தாலும் அவங்க வாழ்க்கை மட்டும் வறண்டு கிடக்கணும்னு டைரக்டர் சொல்லாம சொல்றாரு. வயிற்று பசியில வாழைப்பழத்தை பறிச்சு சாப்பிட்டதுக்காக தோட்டத்துக்காரங்க சிவனேந்தனை போட்டு அடிப்பாங்க. நீ எந்த ஊருடான்னு கேட்கும் போது புளியங்குளம் சொன்னதும் அடி இன்னும் பலமாவலும். இந்த காலத்துல யார்ப்பா ஜாதி பாக்குறான்னு கேட்கறவங்களுக்கு இந்த சீன் தான் பதில். முக்கியமா கிளைமேக்ஸ் பார்த்துட்டு யாருமே அழாம வெளியே வர மாட்டாங்க. மேக்கிங் வைஸ்லையும் சரி, ரைட்டிங் வைஸ்லையும் சரி, ஒரு கம்ப்ளீட்டான மூவியை கொடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். படத்தோட சினிமாட்டோகிராஃபி தேனி ஈஸ்வர் பண்ணிருக்காரு. படத்தோட ஆரம்ப காட்சியிலே ட்ரோன் ஷாட்ல வாழைத்தொப்பு மேலதான் ஷாட் வச்சிருப்பாங்க. படம் முடியும் போது வாழைத்தொப்பு மேலதான் ட்ரோன் ஷாட்ல படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்துல ஒவ்வொரு சீன்லயும் அழகான ஃப்ரேம் வச்சிருக்காரு. குறிப்பா கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு நைட் ஷாட் ஒன்று வரும். மனசை உழுக்கிற சீன் இது. நிலா வெளிச்சத்துல சேரும் சகதியமா ஒரு ஷாட் அடிச்சிருப்பாங்க. சூப்பர்னு சொல்ல முடியல, ஏன்னா வழியை உணர்த்துற சீன்ல கூட ஏஸ்தட்டிக்ஸ் கலந்து எடுத்திருக்காங்க. அதோட மியூசிக் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. ஒரு ஊர்ல ராஜா சாங் நல்லாவே இருந்துச்சு. அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. தென்கிழக்கு சாங்கும் நல்லா இருந்துச்சு. குறிப்பா எண்டுகார்டுல போற பாதவத்திய சாங்கை பார்க்காம யாருமே எந்திரிச்சு போகல. இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்துக்கு ஜீவன்னே சொல்லலாம். மொத்தத்துல மனசுல நிக்கிறாரு சந்தோஷ் நாராயணன். படத்தோட எடிட்டிங் சூர்யா பிரதாமன் பண்ணியிருக்காரு. படம் 2 hours 16 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி, எடிட்டிங் பக்காவா இருந்துச்சு. ஏன்னா ஸ்கிரிப்ட்லேயே எங்க எடிட் பண்ணணும், எங்க கட் பண்ணணும்னு எழுதியிருக்காங்க. அதனால தேவையில்லாத கட்சிகள் எதுவுமே இல்லை. குமார் அங்கப்பனோட ஆர்ட் ஒர்க் சூப்பரா இருந்துச்சு. எது செட்டு எது ரியல்னு கம்பேர் பண்ணவே முடியல. குறிப்பா அந்த வீட்டோட செட்டும் அந்த லாரியோட மாடலும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க. சூப்பர். ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா, சிவனேந்தன் கேரக்டர்ல பொன்வேல்னு ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்காரு. அதாவது சின்ன வயசு மாரி செல்வராஜ் தான் நடிச்சிருக்காரு. என்ன ஆக்டிங்க, ஃபைன் ஆக்டிங்னா இந்த பையனோட நடிப்பை சொல்லலாம். மாரி செல்வராஜோட இன்புட்ஸை உள்வாங்கிட்டு அப்படியே நடிச்சிருக்காரு. குறிப்பிட்டு ஒரு சீன் சொல்ல முடியாது, எல்லா சீன்லயுமே சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பர். சேகர் கேரக்டர்ல ராகுல்னு ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்காரு. கமல் ரசிகரா நடிச்சிருக்காரு. நிறைய இடத்துல காமெடி பண்ணிருக்காரு. குறிப்பா இந்த ஊர்ல எங்க கமல் படம் ஓடுது, ரஜினி படம் தான் ஓடுதுன்னு சொல்ற இடத்துல மொத்த தேட்டரும் சிரிக்குது. ஆனாலும் தன் ஃப்ரெண்டு ஆசைப்பட்டதுக்காக இவர் எடுக்கிற ரிஸ்க்ல மனசுல நிக்கிறாரு. சூப்பர். பூங்குடி டீச்சர் கேரக்டர்ல நிக்கிலா விமல் நடிச்சிருக்காங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட் பாண்டிங்ல தாய்க்குரிய பாசத்தை காமிச்சிருக்காங்க. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பாட்டுக்கு இவங்க டான்ஸ் ஆடும் போது ஸ்டூடெண்ட் மனசுல மட்டும் இல்ல, நம்ம மனசுலயும் இடம் பிடிச்சிறாங்க. சிவனேந்தனை காக்கும் தேவதையா அந்த படத்துல ஜொலிக்கிறாங்க. அம்மா கேரக்டர்ல ஜானகி அம்மா நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் அப்பா இல்லாத வீட்டுல மகளையும் மகனையும் வளர்க்கணும், இன்னொரு பக்கம் வாங்கின கடனை வட்டியோட திரும்பி அடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமான கேரக்டர். கிளைமேக்ஸ் சீன்ல பாதவத்தியா சோற மூஞ்சில அடிச்சுட்டு அழுகிற சீன்ல நம்மளவே கண்கலங்க வச்சிடறாங்க. சூப்பர். கனி கேரக்டர்ல கலையரசன் நடிச்சிருக்காரு. இவர் கம்யூனிசம் பேசுற இடத்துலயும் சரி, இவர் தூக்குவலைய துண்டுல மாட்டிக்கிட்டு வேலைக்கு போற ஸ்டைல்லையும் சரி, முதலாளி கிட்ட சம்பளத்தை உயர்த்தி கேட்கிற இடத்துலயும் சரி, குறிப்பா கிளைமேக்ஸ் சீன்ல காதலி கையை பிடிச்சிட்டு அழுகிற சீன்லயும் சரி ஜொலிக்கிறாரு. இவரோட கரியர் பெஸ்ட்னா இந்த படத்தை சொல்லலாம். வேம்புவா திவ்யா துரைசாமி நடிச்சிருக்காங்க. ஹீரோட அக்கா கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. தம்பிட்ட பாசத்தை காட்டுற இடத்துலயும் சரி, தன் காதலிக்கு கணிக்கு மருதானி கொடுத்து அனுப்புற சீன்லயும் சரி கவிதையா தெரியுறாங்க. சூப்பர். புரோக்கர் குமார் கேரக்டர்ல நடிச்ச பத்மனும் சரி, முதலாளி கேரக்டர்ல நடிச்ச சதீஷ்குமாரும் சரி, கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல மைனஸ்ன்னு சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களோட வாழ்க்கை முறையை சொல்ற படம்னால இந்த படத்துல குறை கண்டுபிடிச்சா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே குறை சொல்ற மாதிரி ஆயிடும். அது போக இந்த படத்தை சொல்லிக்கிற மாதிரி எந்த குறையும் இல்லை. குறிப்பா படம் எங்கேயுமே போர் அடிக்கல. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, பெரும்பாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு வரோம். அதுக்காக விளிம்பு நிலையிலிருந்து வளர்ந்து வந்த ஒருவரை கேள்வி கேட்கிறாருன்றதுக்காக நீ யாரு, நீ ஏன் இதை பத்தி பேசுறேன்னு சொல்லி கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ற விதமா தன் வாழ்க்கையில இருந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி தன் கடந்து வந்த பாதையை, தன் மறக்க முடியாத வழியை ஒரு படம் மூலமா சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ். வாழையடி வாழைய இந்த சோகம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இந்த நிலை மாறணும்.
படத்துக்கு ரேட்டிங்லாம் இல்லை. இந்த படம் ஒரு கோல்டன் டிக்கெட் மூவி. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.